சரி அப்படி கொண்டு வராரு ஒரு வைஸ் பிரசிடென்ட்னா ஒரு லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஓட்டு போட்டால் போதும். அதில் பிஜேபிக்கு தான் மெஜாரிட்டி, அவங்க ஆளு தான் வரப்போகிறாங்க. யார் கேண்டிடேட்டு? எதுக்கு இப்போ இது தேவையில்லாம? அதை தான் இன்னும் 2 வருஷம் அவருக்கு பதவி காலம் இருக்கு. சுதந்திர இந்திய வரலாறுல வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ண சரித்திரமே கிடையாது. அப்படி என்ன மோடிக்கு நெருக்கடி? ஹெல்த் காரணம்னா நீ 20ஆம் தேதி ரிசைன் பண்ணிட்டு போ. அது என்ன 21ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ரிசைன் பண்ணுறது? 5 மணிக்கு மீட்டிங் முடிச்சு 5 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு அதுவும் அந்த மீட்டிங்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடத்த போறோன்றது தானே அந்த மீட்டிங். அதெல்லாம் பங்கேற்று யூசுவல் ப்ரொசீஜரல் மீட்டிங் அதெல்லாம் நடத்துறாங்கன்னா அப்ப இந்த கூட்டத்தொடர் மேபி இந்த கூட்டத்தொடர் முடிச்சு கூட ராஜினாமா பண்ணலாமே. கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த 3 மணி நேரத்துல என்ன நடந்தது? 3 மணி நேரம் இப்படி என்ன சார் இருக்க முடியும்? இப்படி என்ன நெருக்கடி இருந்துட முடியும்? இது ஒரு தவறான முன்னுதாரணம் தான் இந்தியாவுக்கு. இந்திய ஜனநாயகம் சவக்குழியை நோக்கி போகிறது. அதில் எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு தனி மனிதனோட ஆகிருதியும் ஒரு தனி மனிதனோட சர்வாதிகாரமும் இந்திய ஜனநாயகத்தை எல்லா அமைப்புகளையும் சீரழித்து இந்திய ஜனநாயகத்தை மிக விரைவாக சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் மோடி. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.